வேறொரு சுவிசேஷம், அனதர் காஸ்பல் என்று நாம் பார்க்கலாம். என்ற நிருபம் ஒரே ஒரு சபைக்கு மட்டும் எழுதப்பட்ட ஒரு நிருபம் அல்ல. கலாத்தியா என்ற ஒரு நாடு, அந்த கலாத்தியா நாட்டில நிறைய சபைகள் இருந்தன. அந்த சபைகளுக்கு பவுல் எழுதின நிருபம் தான் கலாத்திய நிருபம் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அந்த கலாத்திய நிருபத்தில 1வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை முதலாவது நாம் வாசிப்போம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல என்று பார்க்கிறோம். அப்போ இந்த 7ஆம் வசனத்திலேயே 2 சுவிசேஷம், ஒண்ணு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், இன்னொன்னு வேறொரு சுவிசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று வாசிக்கிறோம். வசனம் 9 சொல்லுகிறது, முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த 4 வசனங்களிலும் நீங்க ரிப்பீட்டடா திரும்ப கவனித்தால் வேறொரு சுவிசேஷம் என்று அங்கே பவுல் சுட்டி காட்டுகிறான். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் என்று நீங்க ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க முடியும். அன்பானவர்களே, நான் முதலாவது இந்த பின்னணியை ஏன் வேறொரு சுவிசேஷம் என்று பவுல் சொல்லுகிறார் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எழுதும் பொழுது காரணம் என்ன என்றால், பவுல் பல்வேறு இடங்களுக்கு பிரயாணம் செய்து, நடை பயணம் செய்து, கப்பல் பயணம் செய்து, அவர் என்ன செய்வாரா, நிறைய ஊழியங்களை செய்து கர்த்தருடைய சபைகளை அவர் ஸ்தாபித்தவர். அப்படி கலாத்திய நாட்டில அவர் ஊழியம் செய்த பொழுது அவர் பின்பாகவே துரத்தி வந்த யூதர்கள், நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எங்கெல்லாம் பவுல் போனாரோ பின்னாடியே ஒரு யூதர்கள் கூட்டம் துரத்திக்கிட்டே போகும். துரத்தி கொண்டே போய் என்ன செய்வாங்க அப்படின்னா, பவுல் எங்கெல்லாம் ஊழியத்தை கட்டி எழுப்புகிறாரோ அங்கெல்லாம் அந்த யூதர்கள் இடிச்சு தள்ளுவாங்க. எப்படி இடிச்சு தள்ளுவாங்க அப்படின்னா, ஒண்ணு பிசிக்கல் அட்டாக், சரீர ரீதியாக உபத்திரவம் கொடுப்பார்கள், கல்லறிவார்கள். இதெல்லாம் பவுலுக்கு நடந்திருக்கு. இன்னொரு விதத்துல எப்படி செயல்படுவாங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் அட்டாக், ஆவிக்குரிய ஒரு தாக்குதலை நடத்துவார்கள். ஆவிக்குரிய தாக்குதல் எப்படின்னா, தவறான நூதனமான உபதேசங்களை பவுல் எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சு சபைகளை ஸ்தாபித்தாரோ அந்த இடத்துல ஒரு யூதர்கள் கூட்டம் உள்ள புகுந்து ஒரு கலக்கும். அப்படி அவர்கள் கலாத்திய நாட்டில புகுந்து நிறைய சபைகளிலே குழப்பங்களை உண்டாக்கினார்கள். என்ன குழப்பங்கள் உண்டாக்கினார்கள்? வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். பவுல் செய்த பிரசங்கம் சுவிசேஷம் வேறு, இந்த யூதர்கள் கொண்டு வந்து புகுத்தின இன்னொரு சுவிசேஷம், அதுதான் வேறொரு சுவிசேஷம் என்று பவுல் சொல்லுகிறார். என்ன வேறொரு சுவிசேஷம் என்றால், பவுல் சொன்ன சுவிசேஷம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவர் உங்களுக்காக, அவர் எல்லாமே உங்களோட ரட்சிப்புக்காக அவர் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார், அவருடைய புண்ணியங்களை சார்ந்து கொள்ள வேண்டும், இப்படிதான் அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுமே கிடையாது, நீங்கள் புது சிஷ்யா இருக்கணும், கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், இப்படி எல்லாம் தான் பவுல் சொல்லியிருப்பார். இதுதான் பவுல் பிரசங்கித்த கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஆனால் பின் தொடர்ந்து வந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கலாத்தியர் புஸ்தகத்துல நம்ம இதை பார்க்கலாம். அந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண முறைமைகள் எல்லாவற்றையும் பின்பற்ற வேண்டும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும், இதெல்லாம் செய்தால்தான் நீங்கள் உண்மையாகவே சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்கிறது,
பவுல் ஊழியம் செய்த இடத்துல போய் ஒரு கலக்கு கலக்கினது. அவர்களை குறித்து கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து. சுயாதீனம் என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. என்ன விடுதலை? பழைய ஏற்பாட்டு வழிமுறைகளில் இருந்து ஒரு விடுதலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து விட்டார். அவர் சிலுவையிலே மரித்தபடினாலே எல்லாவித பழைய ஏற்பாட்டு முறைமைகள், அந்த முதலாம் சாசனம், இதெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே வெற்றி சிறந்தாரே. ஆகவே பழைய ஏற்பாட்டு முறைமைகள் எல்லாவற்றிலிருந்தும், பலி முறைமைகள், ஆராதனை முறைமைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை கிடைத்து விட்டது, சுயாதீனம் கிடைத்து விட்டது. விருத்த சேதனம் இதெல்லாம் அவசியம் இல்லை. அப்ப இந்த சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக, என்ன நியாயப்பிரமாணம்? அந்த சடங்காச்சார பிரமாணங்கள், இவை எல்லாவற்றிற்கும் திரும்பவும் அடிமைகளாக்கும்படி பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. கள்ள சகோதரர், இந்த வேறொரு சுவிசேஷத்தை நம்ம கள்ள சுவிசேஷம் சொல்லலாம். இந்த கள்ள சுவிசேஷத்தை புகுத்தின கள்ள சகோதரன் என்று பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறார். இன்னொரு வசனம் பாருங்க, கலாத்தியர் 5ஆவது அதிகாரம். உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன், உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ அங்க பாருங்க, வேறொரு சுவிசேஷம், இந்த வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர்களை கள்ள சகோதரர் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த கள்ள சகோதரரை இன்னொரு வார்த்தையில சொல்றாரு, அவர்கள் சத்திய சபையை கலக்கினவர்கள் என்றும் பவுல் சுட்டி காட்டுகிறார். அன்பானவர்களே, இதுதான் இந்த வேறொரு சுவிசேஷத்தை குறித்து பவுல் சொல்லுவதற்கான பிப்ளிக்கல் பேக்ரவுண்ட், வேதாகம ரீதியான பின்னணி என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இது எப்படி பொருந்துகிறது? கடைசி காலத்தின் கடைசி சபையில இப்படி வேறொரு சுவிசேஷம் இருக்கிறதா? 2 சுவிசேஷங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதனாலதான் நமக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பாடத்தை கொடுத்திருக்காரு, கிறிஸ்தவர்களின் 2 சுவிசேஷங்கள் அல்லது கிறிஸ்தவர்களின் வேறொரு சுவிசேஷம். இந்த கடைசி சபையில நாம் இருக்கிற இந்த நாட்களிலும் 2 சுவிசேஷங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன என்பதை சுற்றி வளைக்காமல் உங்களுக்கு நேரடியாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொன்னார். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எப்படியெல்லாம் வேதாகமத்திலே வர்ணிக்கப்படுகிறது என்றால், கிருபையின் சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம், இன்னும் நித்திய சுவிசேஷம் என்றெல்லாம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றெல்லாம் பவுல் என்ன செய்கிறாரு? பல இடங்கள் எழுதுகிறார். இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம், அது எப்படிப்பட்ட சுவிசேஷம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அந்த சுவிசேஷம் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ரோமர் 1ஆவது அதிகாரம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். பாத்தீங்களா? காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. It is a power of God. Gospel of Christ is a power of God unto salvation. என்று வாசிக்கும். It's a power of God. கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவ பலன். என்ன தேவ பலன் என்றால், அன்பானவர்களே, பாவத்தை ஜெயிப்பதற்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. இயேசுவின் பலத்தால் பாவத்தை நாம் வெல்ல முடியும் என்பதுதான் இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஒரிஜினல் காஸ்பல். அதுல இருக்கிற இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, அவர் பதிலாளியும் முன்மாதிரியுமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, he is our substitute and also he is our example. நமக்கு பதிலாக
நம்முடைய பாவங்களுக்கு பலியாக மரித்தவரும் அவர்தான். நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறவரும். அதாவது இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் பாவ சாயல்ல பாவ மனிதர்களாக இருக்கிறோம். நாம் பின்பற்றுவதற்கு ஒரு பூரண முன்மாதிரி யார் என்று சொன்னால் அவர் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் என்பதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம், உண்மையான சுவிசேஷம். அந்த உண்மையான சுவிசேஷம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பூரணம் அடைதல் சாத்தியமே. பர்ஃபெக்ஷன் இஸ் பாசிபிள். we can become like Christ. கிறிஸ்துவை போல நாம் மாற முடியும் என்பதுதான் அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம். இதுல நான் பார்க்கிற 4வது காரியம் என்ன அப்படின்னா, பாருங்க, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன, எப்படிப்பட்ட சுவிசேஷம் என்றால் அது பரிசுத்தமான சுவிசேஷம். பியூர் காஸ்பல். காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் ஹோலி. பரிசுத்தமான சுவிசேஷம். நம்ம அப்படியே வேறொரு சுவிசேஷம், அதனுடைய தன்மைகள் என்னென்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த அனதர் காஸ்பல் பாருங்க, இயேசு வரும் வரை பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். we will keep on sinning till the second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஜெயிக்க முடியாது என்று இந்த வேறொரு சுவிசேஷம் சொல்லுகிறது. இந்த வேறொரு சுவிசேஷத்துல என்ன சுவிசேஷத்துல இருக்கிற 2வது அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பதிலாளி மட்டுமே, ஆனால் முன்மாதிரி கிடையாது. நமக்கு பதிலாக அவர் மரித்தார். இந்த வேறொரு சுவிசேஷத்தை நம்புகிறவர்களும் அதை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களும் ஜீசஸ் இஸ் அவர் சப்ஸ்டிடியூட். நமக்காக மரித்தாரு, உண்மைதான். அவர் தேவாட்டு குட்டி, உண்மைதான். ஆனால் அவர் மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாது. அவர் வந்த சாயல் வேற, அவருடைய நேச்சரே வேற, அவருடைய தன்மையே வேற, நம்முடைய தன்மை வேற. அதனால இயேசு நம்முடைய முன்மாதிரி கிடையாது என்று சொல்லப்படுவதுதான் வேறொரு சுவிசேஷம். இதனுடைய 3வது அம்சம் பாருங்களேன், பூரணம் அடைதல் சாத்தியம் அல்ல. பெர்ஃபெக்ஷன் இஸ் இம்பாசிபிள். we cannot become like Christ. ஜீசஸ் மாதிரிலாம் அதெல்லாம் மாற முடியாது என்று இந்த வேறொரு சுவிசேஷம் நம்பப்படுகிறது. 4வது இதனுடைய இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், பரிசுத்தமான சுவிசேஷம். இந்த வேறொரு சுவிசேஷம் இருக்கிறதே, இது பாழாக்கும் சுவிசேஷம். எப்படி சொல்லலாம், பாழாக்கு அருவருப்புன்னா இதையும் சொல்லலாம், பாழாக்கு மறுவருப்பு. அந்த பரிசுத்தமற்ற சுவிசேஷம் அதாவது என்ன சொல்லுது, நம்ம இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். சுருக்கமா சொன்னா ஒரே வார்த்தையில 10 கற்பனைகளை கடைபிடிக்கலாம் முடியாது. 10 கற்பனைகள் இது இயேசு கிறிஸ்து கடைபிடிச்சாரு, நம்மளால முடியுமா? நம்மளால முடியாது, அதெல்லாம் சாத்தியம் அல்ல என்பதுதான் வேறொரு சுவிசேஷம். அன்பானவர்களே, உங்களுக்கு சுருக்கமா டைரக்டா சொல்லிட்டேன். அன்பானவர்களே, அப்போ இந்த 2 விதமான சுவிசேஷங்கள் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இருக்கிறது. அதாவது 2 கூட்டம் சபைக்குள்ளே இருக்கிறது. ஒரு கூட்டம் சொல்லுது நம்ம இயேசுவை போல் மாற முடியும், இன்னொரு கூட்டம் சொல்லுது அப்படிலாம் மாற முடியாது. பிரியமானவர்களே, இந்த பிரச்சனை பல நூற்றாண்டுகளாக, ஏன் பரலோகத்திலேயே சாத்தான் உண்டாக்கின கழகமே இதுதான். என்ன கழகம்? லூசிபர் உண்டாக்கின கழகம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரமாணங்கள், ஐயோ அதெல்லாம் கடைபிடிக்க முடியாது என்று லூசிபர் உண்டாக்கின இந்த கழகம் ஏறக்குறைய 6000 ஆண்டுகளாக இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் இருக்கிற திருச்சபையிலும் கூட இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த திருச்சபையில மட்டுமல்ல, in all the Christian churches, எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் இந்த வேறொரு சுவிசேஷம் இருக்கிறது. நம்ம என்னன்னு போக பார்க்க போறோம். ஆக இந்த பாடத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை, நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட், நேச்சர் ஆஃப் மேன், கிறிஸ்துவனுடைய தன்மை, கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட சாயல்ல வந்தார், மனிதனுடைய தன்மை என்ன, இதெல்லாம் நம்ம படித்து தெளிவடைய வேண்டிய முக்கியமான சில பாடங்கள். ஆகவே இன்னைக்கு நம்ம முழுசும் பார்க்க முடியாது, பட் சில முக்கியமான சாராம்சத்தை மாத்திரம் நம்ம படிக்க போறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சாயலில் இந்த உலகத்துல வந்தார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நாம் படிக்கக்கூடிய இன்றைக்குரிய பாடத்துல. கிறிஸ்துவானவர் மனிதர்களுக்காக அவர் மனிதர் ஆனார்.
என்பது நமக்கு வந்தார். ஆதாமுடைய விழுகைக்கு முன்னான சாயலில் வந்தாரா, அல்லது ஆதாம் பாவத்துல விழுந்தான், பாவத்துல விழுந்ததுக்கு பிற்பாடு உள்ள சாயலிலே வந்தாரா? ப்ரீஃபால் நேச்சர் ஆஃப் ஆடம் ஆர் போஸ்ட் ஃபால் நேச்சர் ஆஃப் ஆடம். விழுகைக்கு முந்தின மனித சாயலா அல்லது விழுகைக்கு பிந்தின மனித சாயலா என்பது நம்முடைய திருச்சபையில காலாகாலமாக விவாதத்திற்குரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சாயலிலே வந்தார்? அன்பானவர்களே, இந்த அடிப்படையா வச்சுதான் பதில் அனுப்புகிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலிலே வந்தார். உண்மை, நீங்கள் போட்ட பதில் மிகவும் சரியான பதில். ஆதாமுடைய விழுகைக்கு பின்னான சாயலிலே அவர் வந்தார். ஆனால் ஒரு கூட்டம் சொல்லுது, இல்ல இல்ல, அவர் வந்த சாயலே வித்தியாசமான சாயல். அவர் விழுகைக்கு முந்தின சாயலிலே, பாவத்திற்கு முந்தின நிலையில ஆதாம் இருந்தானே அந்த சாயலில் அவர் வந்தார். ஆகவே அந்த சாயலில் இயேசு கிறிஸ்து வந்ததுனால நம்முடைய நல்ல முன்மாதிரியாக ஏசப்பா இருக்க முடியாது. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது சாத்தியமல்ல. பாவம் என்பது நம்முடைய இயற்கையான சுபாவம். Sin is a part of our nature. நம்முடைய பாவம் என்பது நம்முடைய இயற்கையான ஒரு சுபாவம். ஆகவே நம் பாவத்தை ஜெயிக்கவே முடியாது, பூரண சற்குணத்தில் வளரவே இயலாது. இப்படிப்பட்ட வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிப்போருக்கும் பின்பற்றுவோருக்கும் யார் இப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களோ, இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு அந்த முந்தின சாயல்ல வந்தாரு, விழுகைக்கு முந்தின சாயலில இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் பிரசங்கம் பண்றாங்களோ, அவர்கள் இந்த ஆசிரியப்பு கூடாரம், நுட்ப நியாய விசாரணை, முத்தூது இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆசிரியப்பு கூடாரம் எதை பற்றி பேசுகிறது? அங்கே பாவத்தை குறித்து சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். பரலோகத்தில் சுத்திகரிப்பு வேலையை செய்கிறார். இந்த பூலோகத்துல நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் இந்த இயேசுவானவர் விழுந்து போகாத சாயலிலே வந்தார் என்று நம்புகிறவர்களுக்கு பிடித்தமான சத்தியங்கள் கிடையாது. அவர்கள் வைத்திருக்கிற அந்த வேறொரு சுவிசேஷம், அது இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ் என்றாலும் சரி, மற்ற சுவிசேஷ சபைகள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் சபைகள் ஆனாலும் சரி, அல்லது நம்முடைய திருச்சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் ஆனாலும் சரி, இந்த இயேசுவானவர் விழுந்து போகாத சாயலிலே வந்தார் என்று அவர்கள் நம்புவார்கள் என்றால், அவங்களுக்கு இந்த ஆசிரியர் கூடாரம், முத்துவது, இந்த நிகழ்கால சத்தியம் இதெல்லாம் அவர்களுக்கு ஒவ்வாத காரியங்கள். வேறொரு சுவிசேஷம் எதுல நின்று அப்படின்னா, நீதிமான் ஆகுதலோடு நின்று விடும். அதாவது இந்த ஆசிரியர் கூடாரத்துல உள்ள நுழைஞ்சு பிரகாரத்தோடு நின்றுவாங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், வாசல்ல நுழைவாங்க, அந்த வெண்கல பலிபீடம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஈவன் அடுத்த ஸ்டெப் கூட போவாங்க, தண்ணீர் தொட்டி, ஞானஸ்நானம், அவர்கள் கழுவப்படுகிற அனுபவத்திற்குள்ளும் வருவார்கள். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அந்த நீதிமானாகுதல் பிரகார அனுபவம் நம்ம படிச்சிருக்க ஏற்கனவே. கோர்ட்யார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் refers to justification. பிரகார அனுபவம் நீதிமானாகுதல் அல்லது பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை, கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய ஒரு அனுபவத்தை, நீதிமானாகும் ஒரு அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. அந்த அனுபவக்குள்ள வந்துட்டு அந்த அனுபவத்தை தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியும். இந்த வேறொரு சுவிசேஷத்தை நம்பக்கூடியவர்கள் பரிசுத்தலத்துக்குள்ளே நுழைய மாட்டாங்க. அன்பானவர்களே, நீதிமானாகுதலோடு அவருடைய அனுபவம் நின்றுவிடும். இந்த கூட்டம் சொல்லும், வேறொரு சுவிசேஷத்தை நம்பக்கூடிய கூட்டம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே ரட்சிப்பை நிறைவேற்றி முடித்து விட்டார். salvation completed at the cross. சிலுவையில முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரு பரமேறி சென்றது, பரிந்து பேசுவது, இதெல்லாம் ஒரு முக்கியமே கிடையாது. பெரும்பாலான சபைகள் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றன. மோஸ்ட் ஆஃப் தி சர்ச்சஸ், சண்டே சர்ச்சஸ், இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ் என்ன நம்புறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவ்வளவுதான். அவரை ஆட்டுக்குட்டியாக மட்டும்தான் பார்க்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியாக மட்டும்தான் சிலுவையில தொங்கின தேவாட்டுக்குட்டியாக மட்டும்தான் பார்ப்பார்கள். அவர் பரமேறி சென்ற பிரதான ஆசாரியராக நிறைய சபைகள் பார்க்க தவறி விடுகிறது. ஏன் நம்முடைய சபையில கூட பாருங்க, ஆசரி கூடாரம் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை எவ்வளவு பேர் பேசுறாங்க. தானியேல், வெளிப்படுத்தல் இதெல்லாம் பேசலாம் என்றால் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள்? தடை விதிக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த விஷயம் தாங்க. இந்த வேறொரு சுவிசேஷம் சபைக்குள்ள சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் பூரண சுவிசேஷத்தை நம்பக்கூடிய, பூர்ண சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய, ஏன் இந்த நித்திய சுவிசேஷத்தை பின்பற்றக்கூடிய, முழுமையாய் பின்பற்றக்கூடிய சபையாக இன்னைக்கு நம்ம சபையில எல்லாரும் இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். அன்பானவர்களே, இந்த வேறொரு சுவிசேஷத்துல பரிசுத்தமாகுதலுக்கு இடம் இல்லை. In the another gospel there is no place for sanctification. பரிசுத்தம் அடைதலுக்கு, அதாவது பரிசுத்தம் அடைதல் என்றால் இயேசுவை போல் மாறுதல், becoming like Christ, கிறிஸ்துவ போல மாறுவது. நீதிமானாகுதல் என்றால் கிறிஸ்துவுக்குள் வருவது. அதான் பிராகாரத்தின் அனுபவம். பரிசுத்த ஸ்தல அனுபவம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவ போல, becoming like Christ, கிறிஸ்துவ போல மாறுவது. இந்த கிறிஸ்துவ போல மாறுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே வேறொரு சுவிசேஷத்துல இருக்கிறவர்கள் வரமாட்டார்கள். வேறொரு சுவிசேஷம் உள்ள விடவும் விடாது, பரிசுத்தலத்துக்குள்ளே விடாது. அன்பானவர்களே, ஆனால் நம்முடைய முன்னோடிகள் என்ன ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னா, we are not sinners by birth, we are sinners by our choice. பாவம் என்பது, sin is not by birth, நம்முடைய பிறப்பிலேயே பாவிகள் என்று பைபிள் சொல்லல. ஆனால் அதுக்கு பொதுவாக தவறாக காட்டப்படக்கூடிய ஒரு வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதம் 51 இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தவறாக போதிக்கப்படுகிறது. நாம் தாயின் வயிற்றிலேயே பாவிகளாக பிறந்தோம். ஆனால் நம்முடைய முன்னோடிகளுடைய நிலைப்பாடு, நம்முடைய பைனியர்ஸ், அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, sin is a choice. We are not sinners by birth. Sin is a choice because sin is an action rather than a part of our nature. இப்படித்தான் முன்னோடிகள் நம்பினாங்க. அதாவது பாவம் என்பது நம்முடைய இயல்பிலேயே இருக்கிற ஒரு சுபாவம், நம்முடைய இயல்பில அது ஒரு பங்கு என்று நாம் நம்ப வேண்டியது இல்லை. Sin is a choice. Sin is an action. பாருங்க, பைபிள் நம்ம பிரபலமா பைபிள்ல பார்க்கக்கூடிய ஒரு விளக்கம். What is sin? பாவம் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 யோவான் 3:4 வாசிக்கிறோம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். Sin is an action. பாவம் என்பது ஒரு செயல், செயலோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது பிறப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. பாருங்க, நம்ம ஒரு சாய்ஸ், ஒரு தெரிவு செய்து மீறும் பொழுது, ஆண்டோடைய பிரமாணத்தை மீறும் பொழுது, மீறுதல் என்பது ஒரு செயல். Sin is an action. ஆகவே இந்த மீறுதலுக்கு உட்படும் பொழுது நாம் பாவிகளாகிறோம். ஒன்றுமறியாத ஒரு குழந்தை இருக்கிறது, ஒரு குழந்தை பிறந்த நிலையில அந்த குழந்தை பாவியா அப்படின்னா கிடையாது. பிறந்த நிலையிலேயே ஒரு குழந்தை பாவி அல்ல. பாவ சாயல் இருக்கிறது உண்மைதான், பிறக்கிற குழந்தைக்கு பாவ மாம்சம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த குழந்தை பாவி அல்ல. ஒரு நபர் எப்பொழுது பாவியாகிறான் என்று சொன்னால் பை சாய்ஸ். அவன் நன்மை தீமை எது இன்னது என்று அவன் பகுத்து ஆராய்ந்து அவன் எதை தெரிவு செய்கிறானோ அந்த ஒருவேளை தீமையை தெரிந்து கொள்ளும் பொழுது அப்பொழுதுதான் அவன் பாவி என்ற ஒரு நிலைக்கு வருகின்றான். இன்னொரு வசனம் பாருங்க, யாக்கோபு 4வது அதிகாரம் 17ஆம் வசனம். அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். பாத்தீங்களா, செய்யறது, செயலின் அடிப்படையில தான் பாவம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சில நல்ல கருத்துக்கள் எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் போடுகிறீர்கள். உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, அப்ப என்ன பார்க்கிறோம்னா, பாவம், sin is an action. Sin is related to action. Sin is not related to birth.
பிறப்பினால் எல்லாரும் பாவிகள் என்பது இதுதான் வேறொரு சுவிசேஷம். பிறப்பிலேயே பாவிகள். இந்த பிறப்பிலேயே பாவிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் கேத்தலிக் டாக்டரின். இது ஒரு கத்தோலிக்க கொள்கை, ஒரிஜினல் சின்னோடு சம்பந்தப்பட்டது, அசல் பாவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கொள்கை. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியம் என்பது ஒரு அற்புதமான சத்தியம். ஆனால் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள ரெண்டு சுவிசேஷங்கள் உட்கார்ந்து இருக்கிறது. அதுல இந்த போலியான சுவிசேஷம் இருக்கிறதே, இந்த வேறொரு சுவிசேஷம் இருக்கிறதே, இதான் நீங்க டாப் கியர்ல போயிட்டு இருக்கு, மேல இருக்குதுதான். இந்த மேன்மையான சுவிசேஷத்தை நம்பக்கூடியவர்கள் தான் நாம செய்ய வேண்டிய ஊழியங்களையும் செய்ய விடாதபடி நம்ம கட்டுப்படுத்த பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, ஜோசப் சார் ஒரு நல்ல ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். சங்கீதம் 51 தாவீது பேசக்கூடிய அந்த என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்ற விஷயம் கத்தோலிக்கர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினல் சென் அசல் பாவத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல என்ற ஒரு நல்ல ஒரு கருத்தையும் அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அன்பானவர்களே, அப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த வேறொரு சுவிசேஷத்தை பின்பற்றக்கூடியவர்களும் பிரஸ்தாவம் பண்ணக்கூடியவர்களும் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் அதெல்லாம் அவசியம் இல்லை. பெரும்பாலான சபைகள், பெரும்பாலான ஞாயிற்றுக்கிழமை சபைகள் அதுதான் சொல்லுது, நியாயப்பிரமாணம் அதெல்லாம் அவசியம் இல்லை, நம்ம எல்லாரும் கிருபையின் காலத்துல இருக்கிறோம், ஆகவே நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்த வேண்டாம் என்று நிறைய காரியங்கள் சொல்றாங்க. ரோமர் 7 அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. ஆண்டவர் கொடுத்திருக்கிற 10 பிரமாணங்கள் பாவமா? கிடையாது. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்துதான் இருக்குமே. என்ன அர்த்தம் பவுல் சுருக்கமா சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனாலதான், 10 பிரமாணம் இருக்கிறபடினாலதான் எது பாவம் எது பாவம் இல்லை, எது நன்மை எது தீமை என்ற அறிவு நமக்கு உண்டாகிறது. 9ஆம் வசனம், முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன், கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன் என்று அவள் சொல்லுகிறார். அப்ப என்ன பாக்குறோம்னா, இந்த நியாய பிரமாணம் தான் நமக்கு பாவத்தை சுட்டி காட்டுகிறது. பாவம் இது இன்னது பாவம் என்பது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த நியாய பிரமாணம் நமக்கு பாவத்தை சுட்டி காட்டுவது மட்டுமல்ல, இந்த பாவத்தை நாம் வேரோடு பிடுங்குவதற்கான வழி என்ன என்பதை சுட்டி காட்டுகிறது. சுவிசேஷம் பாவத்தை வேருடன் பிடுங்குவதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்தாரே, உயிரோடு எழுந்தாரே, பாவத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, உலகத்தை வென்றாரே, பிசாசை வென்றாரே. அந்த வெற்றியின் செய்திதான் நமக்கு சுவிசேஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்? அந்த வாழ்க்கையை தேவ பலத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே நாமும் வாழ முடியும் என்று நமக்கு பலனூட்டுவதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த பொழுது என்ன செய்தார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த உலகத்துல 100க்கு 100% மனிதனாக அவர் இருந்து, 100% தெய்வமாக இருந்தார், 100% மனிதனாகவும் அவர் இருந்து, ஒரு மனிதன் அவரை எப்படி அவரை போலவே வாழ முடியும், கிறிஸ்துவை பின்பற்றி வாழ முடியும் என்பதற்கு ஒரு பூரண முன்மாதிரியாக அவர் வாழ்ந்து காட்டி சென்றார். பாவத்தை தம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேரோடு அவர்கிட்ட பாவமே கிடையாது, கிறிஸ்துவனிடத்திலே பாவமே இல்லை, பாவ மாம்சத்திலே அவர் இருந்தார் என்பது உண்மைதான். ஆனால் பாவம் செய்வதற்கான சோதனைகள், சூழல்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு இருந்ததுதான். பாருங்க, அந்த பாவ இயல்புகளுக்கு அவர் இடம் கொடாமல் ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை கிறிஸ்துவானவர் வாழ்ந்தார் என்பதை நம்ம தெல்ல தெளிவாக வேதாமத்துல நாம் பார்க்கலாம். அடுத்த வசனம் பாருங்க, யாக்கோபு 1:23. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். திருவசனம் அல்லது நியாயப்பிரமாணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நியாயப்பிரமாணம் நமக்கு கண்ணாடி, 10 பிரமாணம் கண்ணாடி. கண்ணாடி என்ன செய்யும்?
நம்ம முகத்துல கரி இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையில அசுசி இருக்கிறதா, தீட்டு இருக்கிறதா என்பதை பிரமாணம் சுட்டி காட்டும். ஆனால் பிரமாணம் அந்த அழுக்கை, அந்த தீட்டை நம்மிடத்திலிருந்து நீக்க முடியாது. அதற்கான பலன் பிரமாணத்துக்கு கிடையாது. ஆனால் காட்டும், நம்முடைய பாவத்தை நமக்கு சுட்டி காட்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல கண்ணாடி கண்ணாடி என்று யாக்கோபு சொல்கிறார். இன்னொரு இடத்துல பவுல் என்ன சொல்றார் பாருங்க, கலாத்தியர் 3:24, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. உபாத்தினா என்ன? பழைய காலத்து வார்த்தை உபாத்தி. இந்த உபாத்தின்றத நம்ம பேச்சு வழக்குல அப்படி பேசி 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 வாத்தின்னு வந்துருச்சு. வாத்தியார் அப்படின்பாங்கல்ல, வாத்தியா. இந்த உபாத்தி என்பது ஆங்கிலத்துல டீச்சர் என்று இருக்கிறது. Law is the teacher which leads us unto Jesus Christ. இயேசுவிடம் வழிநடத்தக்கூடிய ஒரு டீச்சர், வாத்தியா. நீ பாவிப்பா, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாவத்தில் இருக்கிறாய், உன்ட பாவம் இருக்கு, சோ நீ யார்கிட்ட போகணும்? ஜீசஸ்ட போகணும். உனக்கு ரட்சகர் தேவை, so go to Jesus. So law is the teacher which leads us to Jesus Christ. இப்போ நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடியா இருக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்ம இயேசுவிடம் வழிநடத்தக்கூடிய ஒரு டீச்சராக இருக்கிறது என்று வேதாகம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணம் நம்ம அப்படியே சுவிசேஷமாகிய கிறிஸ்துவிடம் கொண்டு செல்லுகிறது. ஸ்கூல் மாஸ்டர், ஆங்கிலத்திலே ஸ்கூல் மாஸ்டர் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்போ இந்த ஒரு வேறொரு சுவிசேஷம் எப்படி செயல்படுகிறது இன்னைக்கு பெரும்பாலான திருச்சபைகளில அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுவிசேஷம் மட்டும் போதும், நமக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும், அவர் விசுவாசித்தா போதும், பிரமாணம்லாம் நமக்கு தேவை கிடையாது, நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம், 7 டிஸ்பென்சேஷன்ஸ், 7 யுகங்கள் இருக்கிறது, நாம இப்ப இருக்கிறது கிருபையின் யுகம், ஆகவே பிரமாணம் நமக்கு தேவையில்லை, இயேசு கிறிஸ்துவையில மரித்த பொழுது அவர் பிரமாணத்தை பூரா ஒழிச்சிட்டாரு என்று கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 14, 15, 16 வசனங்களை தப்பா காமிச்சு, தப்பு அர்த்தப்படுத்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒழிக்காத ஒன்றை அவர் ஒழித்து விட்டதாக இன்னைக்கு பெரும்பாலான திருச்சபைகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, ஆண்டவர் ஸ்தோத்திரம், நம்ம அப்படி பேசுவது இல்லை. நம்மில் அநேகர் அப்படி பேசுவது இல்லை. பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாணம் இல்லாத சுவிசேஷம் இதுதான் வேறொரு சுவிசேஷம். இந்த வேறொரு சுவிசேஷம் நம்ம என்ன செய்யணும்னா, சபிக்கப்பட்ட நிலைக்கு மனிதனை கொண்டு சென்று விடும். இதுதான் அந்த வேறொரு சுவிசேஷத்தின் நோக்கம். இந்த வேறொரு சுவிசேஷம் இருக்கிறதே, இது சாத்தானுடைய வஞ்சகம். இந்த வேறொரு சுவிசேஷம் எப்படி செயல்படுகிறது? 2 விதத்துல செயல்படுகிறது. ஒன்று எப்படி அப்படின்னா, கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம், அதனால பிரமாணம் தேவையில்லை. இது ஒரு விதம். வேறொரு சுவிசேஷம் செயல்படக்கூடிய விதம் ஒரு விதம். எப்படி? கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம், we are under grace, நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், அதனால நமக்கு என்ன தேவையில்லை? பிரமாணம் தேவையில்லை. இது ஒரு விதம், வேறொரு சுவிசேஷம் செயல்படுகிற விதம். 2வது எப்படி செயல்படும் அப்படின்னா, 10 கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். ஆகவே பிரமாணத்தை கைக்கொள்வதன் மூலம் நீதிமானாக மாற முயற்சி செய்வது. சொந்த பலத்துல நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் நியாயப்பிரமாணத்தை நாங்க எப்படி கடைபிடிக்கிறோம், அப்படி கடைபிடிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இப்படி கீழ்ப்படிய நிமித்தம் பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிடலாம், பிரமாணத்தை கடைபிடிப்பதனால் ரட்சிக்கப்பட்டு விடலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்படித்தான் யூதர்கள் நினைத்தார்கள், இப்படித்தான் நம்முடைய திருச்சபையிலும் அநேகர் நினைக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆக நான் பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும் தான் இல்லை என்று கிடையாது. பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது இல்லை என்று கிடையாது, கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறோமா? இல்ல. நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதனால் முழுசா ஒருத்தர் கடைபிடிக்க முடியுமான்னா, நம்முடைய சொந்த பலத்தினாலே, நம்முடைய முயற்சியினால முடியவே முடியாது. நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், அதனால ரட்சிக்கப்படுவேன், அதனால பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று அல்ல. ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் கிருபையாக. ஆகவே நான் அவரை நேசிக்கிறேன், ரட்சகரை நேசிக்கிறேன். அந்த நேசத்தின் அடிப்படையில பிரமாணத்தை நான் கடைபிடிக்க தெய்வ பலத்தை நாடுகிறேன். அவர் நமக்கு பலத்தை கொடுத்து கடைபிடிக்க உதவி செய்வாரு. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை அறியாமல்
ரட்சிப்பை இழப்பது ஒரு வகை வஞ்சகம். கிறிஸ்துவை அறியாமல் ரட்சிப்பை இழப்பது ஒரு வகை வஞ்சகம், சாத்தனுடைய வஞ்சகம். ஆனால் அவரை அறிந்தே ரட்சிப்பை இழப்பது என்பது மாபெரும் வஞ்சகம். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய திருச்சபைகள் இயேசு அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பை இழப்பதற்கு ஏதுவான ஒரு பாதையில போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். நிறைய சபைகளை நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய கிறிஸ்தவ சபைகள், பெரும்பாலும் பெந்தேகோஸ்து சபைகள்லாம் பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்து சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் காஸ்பல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் காஸ்பல் ஏஜி சர்ச். ஃபுல் காஸ்பல்னா என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், இதுக்கு மேல பேச மாட்டாங்க. இது ஃபுல் காஸ்பலா? இது பூர்ண சுவிசேஷமா? இல்லை, இது பாதி சுவிசேஷம் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், ஆட்டுக்குட்டின்னு தான் பார்ப்பாங்க. அவர் ஆசாரியன்னு பார்க்கறது கிடையாது. ஆட்டுக்குட்டியாக அவர் என்ன செய்தார்? பலிபீடத்திலே மரித்தார். அவர் ஆசாரியராக உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று பரிந்து பேசுகிறார். பிரமாணத்திற்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்றத அநேகர் உணர்றதே கிடையாது. ஆட்டுக்குட்டியா இயேசுவை பாக்குறாங்க, இதத்தான் பூர்ண சுவிசேஷம் நம்புறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஆசாரியராக, பிரதான ஆசாரியராக பார்க்கறது கிடையாது. அன்புடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஆசாரியராகவும் பார்க்கணும், ஆட்டுக்குட்டியாகவும் பார்க்கணும், ஆசாரியராகவும் பார்க்க வேண்டும். ரொம்ப முக்கியம். ஆட்டுக்குட்டியாக பார்க்க வேண்டும், ஆசாரியராக பார்க்க வேண்டும். அவர் பலிபீடத்தில் மரித்தார், உண்மைதான். அதே சமயத்துல அவர் பரலோகத்தின் மகாபரிசுத்தலத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நிற்கிறார் என்பதும் ரொம்ப முக்கியம். இதுதான் முழுமையான சுவிசேஷம், இதுதான் நித்திய சுவிசேஷம். நிறைய திருச்சபைகள்ல இருக்கிற பூர்ண சுவிசேஷம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முந்தின ஸ்லைடுக்கு வாங்க, விசுவாசிச்சா போதும், விசுவாசிச்சா போதும். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், விசுவாசித்தால் போதும். Believing the gospel, believing Jesus is enough. Only believe, you will be saved. நீ விசுவாசித்தால் போதும். இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபையில கூட அநேகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, விசுவாசித்தா போதுங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஓய்வு நாள் ரொம்ப கட்டுப்பாடா கடைபிடிக்கணும், பிரமாணத்தின்படி நடக்கணும், ஏழன் புத்தகத்தை படிக்கணும், அப்படிப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்னே பிலீவ், இயேசு விசுவாசிங்க போதும் என்று ஒரு கூட்டம் புரோபகண்டா பண்ணி கொண்டிருக்கிறது, பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, பூர்ண சுவிசேஷம் என்ன? விசுவாசம், கீழ்ப்படிதல், காஸ்பல் அண்ட் லா. சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும், ஆண்டோட பிரமாணத்தை கீழ்ப்படி. நீ ஆசிரியர் கூடாரத்துல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, நுழைஞ்ச உடனே சுவிசேஷம் அந்த எண்டுல பாத்தீங்கன்னா, கிழக்குல பலிபீடம், மேற்குல உடன்படிக்கை பெட்டி. அன்பான தேவ பிள்ளைங்களே, அப்ப என்ன பாக்குறோம்னா, ஆசிரியர் கூடாரத்திலே பாக்குறோம், ஒரு பக்கம் சுவிசேஷம் இருக்கு, அடுத்த பக்கம் பிரமாணம் இருக்கிறது. ஆகவே ரெண்டு தேவை. லா அண்ட் காஸ்பல் should go together. சுவிசேஷமும் பிரமாணமும் இணைந்து செல்ல வேண்டும். இந்த ரெண்டு சேர்ந்தாதான் பூர்ண சுவிசேஷம். ஆட்டுக்குட்டி, ஆசாரியர், ஆட்டுக்குட்டியானவரா இயேசு கிறிஸ்து, பிரதான ஆசாரியனா இயேசு கிறிஸ்து, அப்படி ரெண்டு கோணத்துல கிறிஸ்துவ நம்ம பார்த்தாதான் அது பூர்ண சுவிசேஷம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பூர்ண சுவிசேஷம் எங்க இருக்கு அப்படின்னா, நாம இருக்கிற அந்த மீதமான திருச்சபையில தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேறொரு சுவிசேஷம் நம்ம என்ன செய்யும்? தியாகு சார் அழகா ஒரு கருத்து போடுகிறார். இந்த வேறொரு சுவிசேஷம் கிறிஸ்துவின் போர்வையில நம்மை பிசாசுவிடம் வழி நடத்தி விடும் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். தேங்க்யூ சார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு விஷயம் தாங்க, சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நீங்கள் படித்த கேட்ட காரியங்கள்ல ஒருவேளை பல காரியங்கள் உங்களுக்கு ஒருவேளை புரியலன்னா, ஒரு விஷயத்தை சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. நம்ம இயேசுவை போல மாற வேண்டும், கிறிஸ்துவின் குணாதிசயத்திலே நாம் வளர வேண்டும். எபிரேயரில் வெளிப்படும் இயேசுவின் சாயல் எப்படிப்பட்டது என்றால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை பாருங்க. அதனால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். 17, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக, நமக்கு ஒப்பாக, நம்மை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. 18ஆம் வசனம், அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல அவர் வந்தார். He came
in the fallen nature of Adam. ஆதாமனுடைய அந்த விழுந்து போன சாயலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். He came in the post-fall nature of Adam. ஆதாமனுடைய விழுகைக்கு பின்னான சாயலிலே இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி அவர் வந்தபடினாலதான் அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். He is our substitute as well as he is our example. என்ற உண்மையை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஆக எபிரேயர்ல பவுல் தெளிவா சொல்றாரு, இயேசுவானவர் எப்படிப்பட்ட சாயல்ல வந்தார் அப்படின்னு சொன்னா, விழுந்து போன சாயல்ல, fallen nature of Adam. ஆதாமின் விழுந்து போன சாயல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சாயல்ல தான் நாம இருக்கிறோம். அந்த சாயல்ல தான் இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து நமக்கு முன்பாக ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்து நாம் எப்படி மாறணும் என்ற ஒரு முன்மாதிரியை அவர் வைத்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு நாமும் பாவத்தோடு கூட போராடுகிறோம், சோதிக்கப்படுகிறோம். நமக்கு உதவி செய்ய இயேசுவானவர் வல்லவராயிருக்கிறார். நம்மை புரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர். எபிரேயர் 4 அதிகாரம், நான் ஸ்கிரீன்ல போடலன்னு நினைக்கிறேன், இருக்கிறேன். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதானாசாரியர் நமக்கு இராமல். நம்முடைய பிரதானாசாரியர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம கஷ்டம், நம்முடைய போராட்டம், பாவத்தோடு கூட உள்ள நம்முடைய பிரச்சனை, பாவ பலவீனம், இதெல்லாம் புரிச்சுக்க முடியாத பிரதானாசாரியர் கிடையாது. நமக்காக பரிதபிக்கிறார். ஐயோ, என் பிள்ளை என்ன பாடுபடுகிறான், எவ்வளவு போராடுகிறான் என்பதை அவர் மிகவும் வேதனையோடு பார்த்து நமக்கு உதவி செய்கிறார். ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுக்கிறார் என்று எபிரேயர் புஸ்தகத்துல பவுல் சொல்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதானாசாரியரே நமக்கு இருக்கிறார். பாத்தீங்களா, நமக்காக மேல நிற்கிறார். பரலோக மகாபரிசுத்தலத்துல நமக்கு உதவி செய்ய, சகாயத்தை அனுப்ப அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்று எபிரேயர் 7:25 நாம் வாசிக்கிறோம். பாத்தீங்களா, அப்போ இந்த பாவத்தோடு கூடிய போராட்டத்துல நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பிரதானாசிரியராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க தவற செய்கிறது இந்த வேறொரு சுவிசேஷம். அப்ப இந்த வேறொரு சுவிசேஷத்தை நம்ம பின்பற்றலாமா? எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் இந்த சத்திய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே இந்த முடிவு கால நற்செய்தி இந்த கூட்டங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 1-2 காரியங்களை பார்த்து நான் முடிக்க போகிறோம். பூரண சற்குணம் அடைதல் பற்றி பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? What does the Bible speak about perfection or perfecting Christian character? கிறிஸ்தவ குணம் பூரணம் அடைதலை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது? இன்னொரு வேதத்துல சொன்னா பாவத்தை ஜெயிக்க முடியுமா முடியாதா பைபிள் என்ன சொல்லுது பார்ப்போம். ஒவ்வொரு வசனங்களாக சில முக்கியமான வசனங்கள். 1 யோவான் 3:9 சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று வாசி. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுக்குள் அவருடைய வித்து இருக்கிறது. என்ன வித்து? அடுத்த வசனம் பாருங்க, 1 பேதுரு 1:23 படிக்கிறோம். அழிவுள்ள வித்துனாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அந்த அழிவில்லாத வித்து எதுன்னா ஆண்டுடைய வசனம், சத்திய வசனம். இந்த சத்திய வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்முடைய சிந்தையில பதிக்கப்படும் பொழுது, அந்த வசனத்தினால் நம்ம மறுபடியும் பிறக்கும் பொழுது, அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் என்ன செய்யும்? நம்ம பாவத்திற்கு விலக்கி காக்கும். இன்னும் சில வசனங்களை பாருங்க. 2 பேதுரு 1:3-4 படிக்கிறோம். அற்புதமான வாக்கு தத்தங்களை பிடிச்சமான, ரொம்ப பிடிச்சமான வசனம். 2 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, திவ்ய வல்லமை, திவ்ய சுபாவம். 2 வார்த்தைகளை நல்ல கவனி. இங்க மட்டும்தான் இந்த வார்த்தைகள் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. திவ்ய வல்லமை, திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவம், divine nature and divine power. God has promised divine power so that we can grow into divine nature. அந்த தெய்வீக சாயலில நாம் வளர வேண்டும் என்பதற்காக அந்த தெய்வீக வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
எதன் வழியாய் கொடுத்திருக்கிறார்? மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் மூலமாக அந்த தெய்வீக வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பூர்ண சுவிசேஷம் என்ன, கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் தம்மை போல இயேசு கிறிஸ்து போல மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சவால் அதுதான். சாத்தானுக்கு கிறிஸ்துவுக்கு இடையிலான அந்த போராட்டத்துல சவால் அதுதான். எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்கப்பா, சாத்தானே, லூசிபர், எனக்குன்னு ஒரு கூட்டம் பிள்ளைகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, அவர்கள் என்னை போல செயல்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சவால் விட்டு இருக்கிறார். இங்க வசனத்தை அழகா போட்டு பாருங்க. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, உலகத்துல கேடு, இச்சை, பாவம் எல்லாம் இருக்கு, ஆனால் இதற்கு தப்பும்படி திவ்ய வல்லமையை தேவன் நம்ம கொடுத்து திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக கர்த்தரை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த வல்லமையை வசனத்தின் வழியாய் கொடுக்கிறார். இன்னொரு அழகான வசனம் பாருங்க, எல்லாரும் நல்லா தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 119 9-11 வாசிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வசனத்தினாலதான் வழி சுத்தமாகும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அவனுடைய வசனங்களை மனசுல அப்படியே சேகரிச்சு வைக்கணும், மனப்பாடம் பண்ணணும். பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும், சத்தியம் உள்ள இருக்கணும். அப்பதான் பாவத்தை ஜெயிக்க முடியும். அன்பான பிள்ளைகளே, அப்ப பைபிள் நம்ம கிளியர் கட்டா கொடுக்கிற ஒரு சத்தியம், சுவிசேஷம் என்ன அப்படின்னா, பாவத்தை ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவை போல் நீங்களும் நானும் மாற வேண்டும், மாற முடியும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இந்த வசனங்களையும் படிச்சு பாருங்க. இந்த வசனம் போடல் யூதா 24 படிக்கிறோம். வலுவாதபடி உங்களை காக்கவும். இந்த வசனம் அழகா சொல்லும். வலுவாதபடி நம்மை காக்க வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல 2 அதிகாரம் 3 அதிகாரம் வெளிப்படுத்தல் 7 சபைகளை பற்றி பேசுகிறது. அந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை பாருங்க. அந்த வாக்குத்தத்தை எப்படி தொடங்கும்? ஜெய கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன். ஜெயங்குலகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவகிரணத்தை கொடுப்பேன். ஜெயங்குலகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஜெயங்குலகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்திலே உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயங்குலகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். வாக்குத்தத்தை ஆண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் 7 சபைகளுக்கும். என்ன வாக்குத்தத்தை எப்படி தொடங்குது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, he who overcomes. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். எதை ஜெயிக்கணும்? பாவத்தை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும். அதற்கு உதவாத சுவிசேஷம் தான் வேறொரு சுவிசேஷம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பாவத்தோடு கூடிய அந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் பலத்தை வச்சிருக்கிற ஒரு சுவிசேஷத்துல, அந்த சுவிசேஷம் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் தான் நித்திய சுவிசேஷம். இந்த அதிகாரங்களை நீங்க வாசித்து பாருங்க. யூதால ஒரே ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்கள் உள்ள அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணு. இதை குறித்து தீர்க்க தரிசன ஆவி என்ன சொல்லுகிறது? ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி. எலன் ஒயிட் மேயர் என்ன சொல்றாங்க? நாம் கிறிஸ்துவை போல் மாற முடியுமா? பாவத்தை மேற்கொள்ள முடியுமா? பூரண சர்க்குணம் அடைதலில் நாம் வளர முடியுமா? மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த குறித்து எலன் ஒயிட் அம்மையார் சொல்லிட்டு அதுக்கு அதோடு சேர்த்து ஒரு விளக்கம் எழுதுறாங்க. அதை நான் வாசிக்கிறேன், ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். God's ideal for his children is higher than the highest human thought can reach. Be ye therefore perfect, even as your Father which is in heaven is perfect. This command is a promise. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு லட்சியம், நோக்கம், திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மனித சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன திட்டம்? உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்குது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக வேண்டும். இந்த கட்டளை ஒரு வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தேயு 5:48 இருக்கிற இந்த கட்டளை இருக்கிறதே, இட்ஸ் a promise. ப்ராமிஸ்னா என்ன? தேவன் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிற ஒரு வாக்கு தத்தம் தான் நம்ம வாக்கு தத்தமாக நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் உங்கள் பிதாவை போல பூர்ண சர்க்குணரா மாறணும். பிதாவை பிரதிபலித்தவர் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவ பிதாவை பிரதிபலிக்கிறவராக நாம் மாறணும்.
கிறிஸ்து பிதாவை பிரதிபலித்தார், நீங்களும் நானும் கிறிஸ்துவையும் பிதாவை பிரதிபலிக்கிறோம். எவ்வளவு பேர் மேன்மையான பணி நமக்கு முன்பாக இருக்கிறது, யோசித்து பாருங்க. This command is a promise. The plan of redemption contemplates our complete recovery from the power of Satan. சாத்தானுடைய வல்லமையில் இருந்து நாம் முற்றிலும் விடுவிக்கப்படுவதே மீட்பின் திட்டம். தொடர்ந்து அம்மையார் எழுதுறாங்க டிசைன் பேஜஸ் இவங்களின் வாஞ்சிய புத்தகத்துல, Christ always separates the contrite soul from sin. He came to destroy the works of the devil, and he has made provision that the Holy Spirit shall be imparted to every repentant soul to keep him from sinning. பாத்தீங்களா, அதான் சொல்றாங்க, ஆத்மாவை, நொறுங்குண்ட ஆத்மாவை பாவத்திலிருந்து எப்பொழுதும் பிரிப்பதே கிறிஸ்துவனுடைய பணியாய் இருக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். 1 யோவான் 3:8. அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்து, ஒவ்வொரு மனம் திரும்புகிற ஆத்மாவுக்கும் பரிசுத்தாவியை கொடுத்து பாவத்திலிருந்து காக்கக்கூடிய வழிவகையை கிறிஸ்துவானவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். பாத்தீங்களா, நம்மை பாவத்துல விழாம பாதுகாக்கணும்ன்றதுக்காக பரிசுத்தாவியின் பலத்தை கொடுக்க கிறிஸ்துவானவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பது நமக்கு தேவன் கொடுக்கிற நற்சி. ஒரு அழகான ஒரு பகுதியை வாசிக்கிற பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. தி அப்வர்ட் லுக் என்ற காலை தியான புஸ்தகத்துல, மேல் நோக்கி பார்வை என்ற காலை தியான புஸ்தகம் 303 பக்கம், Christ took humanity and bore the hatred of the world that he might show men and women that they could live without sin, that their words, their actions, their spirit might be sanctified to God. We can be perfect Christians if we will manifest this power in our lives. When the light of heaven rests upon us continually, we shall represent Christ. தமிழ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மானிட அவதாரத்திலே அவர் வந்தார். இந்த உலகத்தில் இருந்த வெறுப்பு, பகை எல்லாத்தையும் அவரு தாங்கி கொண்டார். எல்லாம் தாங்கி மனிதர்களாகி நமக்கு நாம் பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு முன்மாதிரியை காண்பித்தார். நம்முடைய வார்த்தைகளில, செயல்களில, நம்முடைய ஆவியில, அதாவது நம்முடைய சிந்தனையில நாம் தேவனுக்கென்று பரிசுத்தம் அடைய முடியும் என்பதை அவர் சாதித்து காட்டினார். நாம் பரிபூரணமுள்ள கிறிஸ்தவர்களாக நம்முடைய ஜீவியங்களில நாம் கிறிஸ்துவின் குணத்தை வெளிக்காட்ட முடியும் என்பது அவருடைய திட்டம். பரலோகத்தின் ஒளி நம் மீது தொடர்ந்து அமரும் பொழுது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம் என்று அம்மையார் சொல்றாங்க. அன்பானவர்களே, அப்ப எல்லோருமே பல இடங்கள்ல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை போல நாம் மாற முடியும். கடைசியாக ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ரெண்டு மேற்கோள்கள். If you will stand under the blood-stained banner of Prince Emmanuel, faithfully doing his service, you need never yield to temptation, for one stands by your side who is able to keep you from falling. அவர் ஹை காலிங் என்ற புத்தகத்துல பக்கம் 19 காலிதியான புத்தகத்துல வாசிக்கிறோம். இரத்த கரை படிந்த இளவரசர் இம்மானுவேலின் கொடியின் கீழே நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால், நின்று கொண்டு அவருடைய சேவையை உண்மையாக செய்தால் சோதனைக்கு நீங்கள் இணங்க வேண்டிய அவசியமே இராது. ஒருபோதும் அப்படி ஒரு அந்த அவசியம் வராது. சோதனைக்கு நாம் இணங்க வேண்டியது இருக்காது. என்றால் நம் பக்கத்துல நிற்கிறவர் நாம் விழாதபடிக்கு நம்மை காப்பார் என்று அம்மையார் சொல்றாங்க. பாருங்க, கடைசியா ஒரு கோட், டெஸ்டிமனிஸ் வால்யூம் 1 பக்கம் 144 இல்ல, பக்கம் 144. We can overcome, yes, fully, entirely. Jesus died to make a way of escape for us, that we might overcome every temper, every sin, every temptation, and sit down at last with him. அருமையான ஒரு வாக்குத்தத்தம். பாத்தீங்களா, we can overcome, நாம் ஜெயிக்க முடியும். ஆம், முற்றிலுமாக முழுமையாக நாம் மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தப்பிச் செல்வதற்கான ஒரு வழியை பாவத்திலிருந்து, பாருங்க, ஒவ்வொரு கோபத்திலிருந்தும், ஒவ்வொரு பாவத்திலிருந்தும், ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் நாம் தப்பிக்கொள்வதற்கான போக்கை உண்டாக்குவதற்காக, நாம் ஜெயிக்கிறவர்களாக மாறுவதற்காக அவர் நமக்காக மரித்தார். நாம் ஜெயித்து கடைசியில அவரோடு கூட வெற்றியாளர்களாய் உட்காருவோம் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொன்னாரு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள்ல, நாம் நம்மிடத்துல அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று அவள் சொன்னார். நாம் முற்றிலும்
ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் முற்றும் ஜெயித்தார். ஒரு பரிபூரண வெற்றியை இயேசுவானவர் அடைந்தார். அவர் ஆண்டவரே, அவர் கடவுளே, அதனால அவர் ஜெயிச்சுட்டாரு, நம்மளாம் சாதாரண பாவிகள் தானே அப்படின்னு அநேகர் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி குறிப்பிடத்தக்க ஒரு அற்புதமான வெற்றி, பாவத்தின் மீதான வெற்றி. அவர் தேவனாக இருந்து ஜெயித்தார் இல்ல, அப்படி கிடையாது. மற்ற மனிதர்களை போல செயல்படாமல் அவர் தேவனை சார்ந்திருந்து, பிதாவை மாத்திரம் சார்ந்திருந்து, he depended completely upon the power outside of himself. தனக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை, பிதாவை சார்ந்திருந்து அவர் ஜெயித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த பூரண சுவிசேஷம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம் வசனத்தின் வல்லமையினால், ஆவியானுடைய வல்லமையினால, பிதாவையும் குமாரனையும் சார்ந்திருக்கும் பொழுது கிடைக்கிற வல்லமையினால நாமும் கிறிஸ்துவை போல மாற முடியும். கடைசி ஒரு மேற்கோள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இயேசுவின் உவமைகள் என்ற புத்தகத்துல, கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் என்ற புத்தகத்துல பக்கம் 69 எலன் ஒயிட் அம்மையார் சொல்றாங்க, when the character of Christ shall be perfectly reproduced in his people, then he will come and claim them as his own என்று சொல்கிறார். அதாவது கிறிஸ்துவுடைய குணம் பரிபூர்ணமாய் அவருடைய ஜனங்களில் பிரதிபலிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவானவர் மறுபடியும் வந்து நம்மை தம்முடையவர்கள் என்று சொல்லி அவர் உரிமை பாராட்டி கொண்டு அழைத்து செல்வார். எப்போ நம்முடைய குணம் கிறிஸ்துவின் குணத்தை போல பரிபூர்ணமாக மாறும் பொழுது மாத்திரமே அவர் வந்து நம்முடைய பிள்ளைகள் என்று அழைத்து செல்வார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆக கிறிஸ்துவின் பூரண சுவிசேஷம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இயேசுவான ஒரு பாவத்தை ஜெயித்தாரு, நாமும் இயேசுவின் பலத்தினாலே நாம் முற்றிலும் முழுவதுமாக ஜெயிக்க முடியும். அந்த பலத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இதுதான் பூரண சுவிசேஷம். இந்த பூரண சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்றுவோம், பிறருக்கும் அறிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.